தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். இந்திய பாரம்பரியம் கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் அதை உலகறிய செய்வதிலும் பிரதமர் மோடியின் பங்கு அளப்பரியது. யோகா எனும் அற்புத கலையை உலக நாடுகள் மத்தியில் கொண்டு சென்று சர்வதேச யோகா தினம் கொண்டாட காரணமானவர் மோடி. தொடர்ந்து அமைதியை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மோடிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என டிக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மூவ்மெண்ட் சார்பில் பரிந்துரைக்கிறோம் என அந்த அமைப்பின் நிறுவனர் ஆதிபன் போஸ் நந்திஜி கூறினார். நமஸ்தே, வணக்கம். நான் ஆதிபன் போஸ் நந்திஜி, founder, visionary, Declaration of Consciousness Movement, California. Declaration of Consciousness Movementங்கிறது வந்து இறை உணர்வுங்கிற வார்த்தையை எடுத்து அது ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார் குளோபல் பீஸ் அண்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது நாங்கள் என்விஷன் பண்ணுறோம். அப்போ கான்ஷியஸ்னஸ்னால் அஹிம்சா, உமன்ஸ் ரைட்ஸ், சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர், உலகம் ஒற்றுமை, ஃப்ரீடம் ஆஃப் தாட், எர்த் கான்ஷியஸ் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி 9 பிரின்சிபல்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி 9 வகையான செயல்களை உலக மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு லேயர் ஆஃப் ஒவ்வொரு வேலையிலையும் அவர் பண்ண பெரிய வேலைங்களையும் கோடிக்கணக்கான மக்கள் பெனிஃபிட் அடைந்திருக்காங்க உலகம் முழுவதும். இந்தியா டிஜிட்டலைசேஷன் பாலிசி மூலமா 30 கோடி மக்களுக்கு மேலே பெனிஃபிட் மட்டும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டியும் ப்ராஸ்பரிட்டியும் வச்சு உயர்ந்திருக்காங்க. இந்த டிஜிட்டலைசேஷன் பாலிசி, இந்த டிஜிட்டலைசேஷன் நம்ம இந்தியாவுக்கு எப்படி எவ்வளோ நன்மை பெற்றிருக்கோ அதை ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த நார்த் பிளாக், சவுத் பிளாக்குங்க இருக்கிறது வந்து ஆப்பிரிக்கன் நாடுகள்லாம், டெவலப்பிங் நாடுகள்லாம் சவுத் பிளாக். நார்த் பிளாக்குங்கிறது வந்து வெஸ்டர்ன் நேஷன்ஸ். இவங்க 2 பேருமே ஒன்று சேர்த்து குளோபல் பீஸ் குளோபல் பீஸ்க்கு வேண்டி ஒன்று சேர்த்துருக்காரு. ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது வந்து நம்ம நாடு மொத்த அப்பர் ஹேண்ட் இருக்கும்போது, ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்கும்போது, அந்த சமயம் மோடிஜி சீஸ் ஃபயர் சொல்லும்போது நம்ம 3rd வேர்ல்டு வாரை நம்ம நிப்பாட்டியிருக்கோம். ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் மட்டும்ட்டு இல்லை, சைனாவும் மற்ற நாடும் பின்னால் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வந்து இந்தியா வந்து ஒரு போரில் இழுத்துட்டு பெரிய லெவலில் கேஷுவாலிட்டி நடந்திருக்கலாம். பாகிஸ்தான் மக்களுக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி. அந்த சீஸ் ஃபயரை எடுத்து வைக்கும்போது நம்ம இத்தனை பேருங்களை கொன்னோம், இவ்வளோ பிளேனும் டிஸ்ட்ராய் பண்ணோன்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லலை. அதே மாதிரி நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், அதையும் நம்ம சொல்லலை. ஏன்னா நமக்கு போர் வந்துடக்கூடாது, எந்த வழியிலையும் போருக்குள்ளே நம்ம உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனை கோடி மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல்
அவர் சேஃப்கார்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் யோகா டே, இது வந்து இந்த யோகான்னு கொடுக்கும்போது உலக மக்கள் அத்தனை பேருங்களுக்கும் நல்ல உடல்நிலை, அதே மாதிரி நல்ல மனசு, அதே மாதிரி உயர்ந்த மனசு. யோகா பண்ணால் யோகம், அந்த யோகம்ங்கிறது வந்து செல்வாக்கும் கூட. இது இத்தனை நாட்டுக்கு நம்ம யுனைடெட் நேஷனோட ஹிஸ்ட்ரியில் இத்தனை நாடு ஒன்று சேர்ந்தது இது ஒரு தடவை தான். இது மோதிஜினால் பண்ண முடிஞ்சது. அப்போ இத்தனை பேர் உள்ள சேர்த்து யோகா டே, இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு பண்ணி அது உலகத்துக்கு எல்லாம் கொடுக்கும்போது, ஒன்று நம்ம இந்தியனோட பண்பாடு காட்டுது. 2, உயர்ந்து நினைச்சால் உலகத்துக்கு அமைதி வரும். ஏன்னா உயர்ந்து நினைக்கும் போது நமக்குள்ள எல்லாத்துக்கும் அஹிம்சாங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. நமக்குள்ள வந்து எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் வேணும்னு பார்க்குறோம், நம்ம உயர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறோம். அது யோகம், அது யோகா. அந்த யோகாங்கிறது நம்ம நாட்டினோட ஞானத்தை எடுத்து எல்லா நாட்டுக்கும் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நமக்கு எத்தனையோ லேயரில் வந்து எத்தனையோ லெவலில் வந்து மோதிஜி அவர் பண்ணுற காரியத்தில் நோபலுக்கு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். நம்ம வெப்சைட் டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் signdc.org அங்கே போனீங்கன்னா நம்ம என்னென்ன பாயிண்ட் சொல்கிறோங்கிறது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோடு எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் அதை பார்த்து அது கன்வின்ஸ் ஆனீங்கன்னா அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது. நம்ம அதுக்கு அந்த ஃபார்ம்லேருந்து நம்ம நோபல் பீஸ் ப்ரைஸ்னோட வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்கள் நாமினேஷனை கொடுங்க. நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தால், இல்லை கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா, எந்த பொசிஷனில் இருந்தீங்கனாலும் அதை எடுத்து சொல்லி நீங்கள் வந்து நாமினேட் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து நாமினேட் பண்ணால் மோதிஜிக்கு மட்டும் இந்த பெருமை கிடையாது, நம்ம நாட்டுக்குரிய பெருமை, நம்ம பண்பாட்டுக்குரிய பெருமை. இன்னைக்கு உலக அமைதிக்கு அஹிம்சா, இந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ்ங்கிற வார்த்தை தேவை. அது இல்லைன்னா என்ன செஞ்சாலும் அமைதி நமக்கு இருக்காது. அதே மாதிரி இன்னைக்கு மோதிஜி மாதிரி ஒரு லீடர்ஷிப்பில் எத்தனையோ பேருங்க, எத்தனையோ நாடுங்க ப்ளஸ் ஃபியூச்சர் ஜெனரேஷன் இன்ஸ்பயர் ஆகி இவ்வளோ பெரிய லீடர்ஷிப்பை வழியை காட்டுது. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் உள்ளே இருக்கு. எல்லாரும் உயர்ந்த லெவலில் நம்மளால யோசிக்க முடியும். யோசித்து நம்மளால் நமக்குள்ள அமைதியும், மற்றவங்களுக்கு அமைதியும், உலகத்துக்கு அமைதியும் நம்மளால் பண்ண முடியும். நம்ம அமைதி, நம்ம பண்பாடு, மோதிஜி பண்ணுற உயர்ந்த வேலை இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ்ஸில் புரிஞ்சிக்க முடியல. இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ்ஸுக்கு தெரிய வேண்டியது இருக்கு. ஆபரேஷன் சிந்தூரை பற்றி இது 6 பிளேனோ 7 பிளேனோ அவங்க பாகிஸ்தான் சுட்டது அதுதான் தெரியுதே தவிர எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை நம்ம தடுத்தணுங்கிற ஃபேக்ட்ஸ் தெரியல. அந்த மாதிரி எத்தனையோ லேயரில் வந்து நம்ம உண்மையை தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து இதை
உலகம் முழுவதும் எல்லா ப்ரெஸ்ஸையும் காண்டாக்ட் பண்ணி நம்ம இந்த விவரத்தை எடுத்து கொடுக்குறோம். எங்கள் ஹோப் ஒரு 1 மில்லியன் பர்சன்டாவது வந்து இந்த நாமினேஷன் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை உலகம் முழுவதும். அதை இப்போ நாங்கள் பண்ணுறோம். பிரதமர் மோடி இந்த நோபல் பரிசுக்கு முழுமையாக தகுதி உடையவரா? அது இந்த இப்போ கொரோனாவில் ஊசி போட்டது, அப்புறம் அந்த உக்ரைன் போரை நிறுத்தது முக்கிய பங்கு, இதெல்லாம் எந்த அளவுக்கு அது உலக அளவில் மக்கள் எடுத்துக்கொள்ளப்படும்? இப்போ யோசிச்சு பாருங்கள், கோவிடுங்கும் போது எவ்வளோ எல்லா நாட்டுக்கும் சஃபரிங் இருந்துச்சு. அப்போ நம்ம மோடிஜி வந்து ஃப்ரீயாக நிறைய நாட்டுக்கு கோவிட் வேக்சினை எடுத்து கொடுக்குறாரு. அப்போ கேட்குறாங்க மோடிஜிட்ட, அவரோட பதில் என்னன்னா, அதுக்கு மற்றவனோட கஷ்டத்துலையோ துன்பத்துலையோ நம்ம ப்ராஃபிட் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம நாட்டினோட பண்பாடு, உயர்ந்த பண்பாடு. அது போக இதை பற்றி பெரிய நியூஸு அது எதுவுமே கொடுக்கல. நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது, நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து எடுத்து சொல்கிறோம் நாங்கள். ஏன்னா சொல்ல வேண்டியது இருக்குது அவங்க மனசில், வெளியில் இருக்க மனசில். ஒரு நாடு இப்படி பண்ணுமா, இப்படி சும்மா கொடுக்குமா? ஆனால் நம்ம மோடிஜிக்கு ஒரு யோகிக் மைண்ட். ஒரு யோகி வந்து நல்லது செய்யும்போது தர்மத்தை நினச்சி செய்ய மாட்டார். ஒரு எந்த யோகியும் தானத்தை நினச்சி பண்ணுவாங்க. தானம்னா சும்மா கொடுக்கறது. இது நம்ம குணம், கொடுக்கறது நம்ம குணம். நம்ம இப்படி இருக்கிறது நம்ம தர்மம். அதனால நம்ம தானமாக பண்ணுறோம், எதிர்பார்க்காம பண்ணுறோம். இது ஒரு பாடம், உலக மக்களுக்கு இது ஒரு பெரிய பாடம். அது ஆப்ரேஷன், அது வந்து நம்ம இந்த கோவிட் பாலிசி. இந்த மாதிரி எத்தனையோ லேயரில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மூணில் லேண்ட் பண்ணியிருக்கோம், சந்திரயான். அப்போ பேர் வைக்கிறோம், சிவா சக்தின்னு வச்சுக்கணும். ஏன் சிவா சக்தி? சக்திங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு பெண்ணை தெய்வமாக நினைக்கிறோம். தெய்வமாக நினச்சி எங்கள் பெண் வந்து நம்ம பெண்ணுக்கு வந்து உரிமை இருக்கோம், அந்த இடம் சந்தோஷம் இருக்கும். அந்த இடத்துல ரைட்டியஸ்னஸ் இருக்கும், ஈக்குவாலிட்டி இருக்கும், இன்க்ளூசிவிட்டி இருக்கும். இது உலகத்துக்கு தேவை, உலகத்துக்கு தெரியணும். நம்ம வந்து உமன்ஸ் ரைட்ஸுங்கிறதுக்கு நமக்கு 1000 2000 எத்தனையோ வருஷங்களில் உமன்ஸ் ரைட்ஸுங்கிறது இருந்து நேச்சுரல். நம்மகிட்ட வந்து யாரும் பாடம் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது வந்து நம்ம நாட்டு பண்பாடு. மோடிஜி என்ன செஞ்சுருக்காரு, நாரி சக்திங்கிற பாலிசி, அந்த மாதிரி எத்தனையோ பாலிசிஸ் பெண்ணுங்களை பெனிஃபிட் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காரு. இது உலகத்துக்கு வந்து இது தேவை இப்போ. ஏன்னா பாதி நம்ம பாப்புலேஷன் சந்தோஷமாக இல்லைன்னா நம்ம மனிதனா? அந்த மாதிரி நமக்கு மோடிஜினோட பாலிசி பார்த்தீங்கன்னா இன்னமும் எவ்வளவோ இருக்குது. ஒவ்வொரு பாலிசிலையும் வந்து லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில், அதுவும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் வந்து பெனிஃபிட் இருக்கும்போது நொபேலுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ரெக்கக்னிஷன் நம்ம இண்டிவிஜுவலாக கொடுக்க வேண்டியது. இப்போ இந்த அமெரிக்கான நோபல் பரிசு பிரதமர் மோடிக்கு வழங்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு மறுபக்கம் வந்து விமர்சனங்கள் எழுதுது. இந்த விமர்சனங்கள் எல்லாம் அரசியல் காரணங்களுக்காக எழுதுன்னு நினைக்கிறீங்க? இது இந்த அரசியல் காரணம்னு பார்த்தீங்கன்னா, சில செக்மெண்ட் ஆஃப் சொசைட்டி இருக்காங்க, எங்கேயும் யோகா வந்து செஞ்சால் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்கள்ட்ட அதை எதிர்பார்க்கலாம். யோகா நல்லதில்லை, யோகா கெட்டது. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான். அந்த செக்ஷன் ஆஃப் ஆளுங்க எல்லா பக்கமும் இருக்காங்க, நம்ம நாட்டிலும் இருக்காங்க, வெளிநாட்டிலும் இருக்காங்க. அப்போது ஒரு இப்போ இந்த மாதிரி இருக்கவங்க எப்படியும் சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
மோடிஜி ஆர்எஸ்எஸில் இருக்கார், ஹிந்துத்வாவில் இருக்கார், எல்லாம் சொல்கிறாங்க. அப்போது நம்ம உள்ள ஆழமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இதை ரிலிஜனுங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு ஹிந்து மதமான இவர் வந்து ரொம்ப உள்ள ஆழமாக போனார்னா ஜெயின் மதம் மாதிரி ஆயிடுவார். ஒரு சின்ன ஒரு இன்செக்ட் கூடியும் கொல்லக்கூடாதுங்கிற நினைப்பார். அதே மாதிரி ரொம்ப ஆழமாக ஒரு ஹிந்து போனார்னா அவரோட வீட்டு பூஜை ரூமில் ஒரு அல்லா படம் இருக்கும், நம்ம காபா படம் இருக்கும், ப்ளஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் மேரி இருப்பாங்க. இது வந்து நம்ம மதத்தில் என்ன சொல்கிறோன்னா உள்ள ஆழமாக போக 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 தெய்வமை எல்லா பக்கமே பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் இருக்கார், ஹிந்துத்வாவில் இருக்காருன்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு 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 அலிகேஷன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் இருக்குது, அவருக்கு இந்த மாதிரி குஜராத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு. அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு ஜனநாயகம். அப்போது நம்ம ஜனநாயகத்தில் கோர்ட் இருக்குது. கோர்ட்டு மூலமாக நம்ம வந்து கேஸை போடுறாங்க. அப்போது தீர்ப்பு வருது, மோடிஜி இன்னசென்ட்னு வருது. அப்போ இனிமே அந்த அதை சொன்னால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தானே, தப்பு தானே. இன்னொரு பக்கம் உலகம் முழுவதும் நம்ம மோடிஜிக்கு ஒரு ஸ்பெஷல் அட்மிரேஷன். எதனால அந்த அட்மிரேஷன்? ஏன்னா உயர்ந்த மனசு, அவனோட லீடர்ஷிப் மூலமாக எத்தனையோ பேருங்க உலகம் முழுவதும் பெனிஃபிட் பண்ணுறாங்க. ஏன் நம்பிக்கை? இந்த வர யுக்ரைன் ரஷ்யன் போரை மோடிஜினால் நிற்க முடியும், அஹிம்சாங்கிற பிரின்சிபலில் நிப்பாட்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. இனிமே நம்ம உலகத்துக்கு அமைதி தேவை. அந்த அமைதி கான்ஷியஸ்னஸ் மூலமாக வருங்கிற ஒரு நம்பிக்கை. அது பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து அதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள், அதுக்குரிய ஒரு பார்க்கக்கூடிய லீடர்ஷிப். இப்போ நோபல் பிரைஸ்க்கான அந்த அமெரிக்கன் நாமினேஷன் நம்ம பண்ணுறோம். இது எந்த அளவுக்கு நோபல் பிரைஸ் அது ஏற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் இப்போ நம்ம பண்ணுறத பண்ணுவோம். ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இன்னைக்கு டேட்டில் நம்ம மகாத்மா காந்திஜிக்கு இன்னும் நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடைக்கல. அப்போ அதையும் நம்ம மனசில் வச்சிருந்து நம்ம பண்ண வேண்டியதை பண்ணுவோம், வருதோ வரலையோ. ஆனால் மோடிஜி வந்து நோபல் ப்ரைஸ்க்கு மேலேயே, அவருக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் கொடுத்தோம் அதை அவரை பெருசாக்குதுன்ட்டு இல்லை. அது அவர் வந்து மோடி இப்போ இந்த நோபல் ப்ரைஸ்க்கு மேலேயே நம்ம பண்ணுறது ஒரு ரெக்கக்னிஷன் தான். இன்றைக்கி நம்ம நாடுன்னு பார்த்தா நம்ம நாட்டில் தபஸுங்கிறது இருக்குது. எத்தனையோ ஞானிங்க, எத்தனையோ யோகிங்க இருந்து அதர் தபஸில் இருக்காங்க. அப்போ நம்ம இந்த நாட்டுக்கு வந்தாலே வந்து அந்த ஆன்மீகத்துக்கு வரோம். அதனால் இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து யோகா பண்ணுறாங்க, எல்லோரும் வராங்க. எதுக்கு வராங்க? நம்ம தபஸுக்கு வராங்க. அந்த தபஸில் வந்து கான்ஷியஸ்னஸ்னு இருக்குது. இந்த தபஸை பொறுத்த அளவில் ஆன்மீகம்னு சொல்லும்போது இப்போ வர February 15 மகா சிவராத்திரி வருது. இந்த மகா சிவராத்திரிங்கிறது வந்து நம்ம இந்துஸ்க்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரியை அப்சர்வ் பண்ணால் நம்ம அந்த மனசை பெரிய மனசாக்குறோம். அந்த பெரிய மனசு வந்து டூரிய நிலைமை. அந்த டூரிய நிலைமைங்கிறது சூப்பர் மைண்ட்னு சொல்கிறோம். இப்போ ராவணரை பார்க்குறோம், 10 தலை இருக்குது. அந்த 10 தலைங்கிறது அவ்வளோ திறமை.
அந்த திறமை வந்து நம்ம தபஸில் வரும்போது நம்மளால் இந்த டூரிய நிலைமையை அடைய முடியுது. இந்த டூரிய நிலைமை எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த டூரிய நிலைமை வந்து சூப்பர் மைண்டுன்னு சொல்கிறோம். இந்த சூப்பர் மைண்டுங்கிறது தான் வந்து மகா சிவராத்திரியினோட பிளெஸிங்ஸ். இது எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் இந்த பாரு மகா சிவராத்திரியை எல்லோரும் சேர்ந்து அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த அதுக்கு முன்னால் இருக்க ஃபுல் மூன் February 1 அப்போ இருந்து உங்களுக்குள்ள ஒரு பயணம் எடுங்க மகா சிவராத்திரிக்கு. அப்போ இருந்து நீங்கள் உள்ளே எடுத்து இந்த ஜேர்னி உள்ளே போனீங்கன்னா அந்த மகா சிவராத்திரி நைட்டு பொறுத்த அளவில் உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது, உங்கள் மனசு பெருசாகுது. அந்த சமயம் வந்து நம்ம மனிதனாக இருந்து தெய்வமாக மாறும். அது ஒரு யோகி. எல்லோரும் ஒரு யோகியாக மாறுங்க. யோகியாக மாறும்போது நமக்கு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். நமக்கு எல்லா எம்பவர்மெண்ட்டும் இருக்குது. அப்போ நம்மளால ஒரு லீடராக இருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் மோடிஜி யோகா கொடுத்ததே வந்து யோகா வந்து நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு கொடுத்ததே வந்து இந்த கான்ஷியஸ்னஸ்க்காக வேண்டி. அது மகா சிவராத்திரியில் இருக்குது. எல்லோரும் அப்சர்வ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.